வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஆலு மட்டர் கா நிமோனா. இது இந்த ரெசிபி யூபி பீகார்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரேவி சப்ஜி வாங்கோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு கியூபாக வேணும்னா அப்படியும் கட் பண்ணிக்கலாம். இது பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே தான் நம்ம வேகலாம் விடக்கூடாது. இது அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அப்படியே அரைச்சி வச்சுருக்கோம். நான் இங்கே கடுகெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை தான் முழுசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டாம். ஒரு 70% போல் குக் ஆன உடனே நம்ம எடுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுடலாம். அதுக்குள்ளே பட்டாணியை போய் அரைச்சிடணும். இந்த பட்டாணியில் ஜலமெல்லாம் விடாமல் அப்படியே குறன்னு அப்படியே அரைச்சணும். இந்த உருளைக்கிழங்குக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் 2 உப்பு இப்படி போட்டுப்பேன். பட்டாணியை இந்த மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். இதில் பாருங்க, இதில் ஜலமே கிடையாது. இப்போ கொத்தமல்லியை ஒரு தொகையில் மாதிரி சட்னி மாதிரி ஒன்றும் அரைச்சி வச்சுக்க போகிறோம். கொத்தமல்லியில் பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், லேசாக உப்பு, கொஞ்சோண்டு. இதை நம்ம இப்போ சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி போகிறோம். கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கலாம், பரவாயில்ல. இப்போ பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். அதே எண்ணெயிலேயே நம்ம இந்த பட்டாணியை நல்லா வதக்கிடணும். இது நல்லா மொத்தையாக உதிர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வதங்கி எடுத்து பாருங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் தனித்தனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் சீரகம், முதல்ல சோம்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் 2, ஒன்று தான். இது பே லீஃப், டொமேட்டோ 1 தான் போட்டிருக்கேன். இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம். என்னது கிரேவி க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதனால் மஞ்சள் ஜாஸ்தி போடணும், கொஞ்சமாக போட்டுக்கணும். தனியா பவுடர், கொஞ்சம் பெருங்காயமும் போடணும். நல்லா இந்த டொமேட்டோ இது நல்லா வதங்கின பிற்பாடு இந்த சட்னி மாதிரி ஒன்று அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல நம்ம ஏற்கனவே போட்டுருப்போம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பட்டாணி இதை சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சமாக ஜலம் விட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக ஜலம் விட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இனிமேல் இது ஆயிடுத்து எடுத்துடலாம். சுவையான ஆலு மட்டர் நிமோனா, அதாவது உருளை பட்டாணி நிமோனா இதோட பேர். அது ரெடி. நீங்கள் எல்லோரும் பண்ணி இதை சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள்.